Hi friends, welcome to Biology Simplified Tamil. Good morning all. Good morning. இப்போ நம்ம வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் ஆரம்பிக்க போறோம். இது ஒரு 3 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாப்டர் முடிச்சிடலாம். இந்த மந்த்ல நம்ம வந்து ஹியூமன் பிசியாலஜி முடிச்சிருவோம். டிசம்பர்ல, ஜனவரியில நம்ம ஜனவரி 1ஆம் தேதியில இருந்தே 12th ஆரம்பிச்சிருவோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா இருக்கா? போர்டு கிளியரா தெரியுதா? போர்டு நேரா தெரியுதா? எஸ் ஆர் நோ சாட் பாக்ஸ்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். போர்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு சார், ஃபுல்லா கவர் ஆகுது சார், வாய்ஸ் கிளியரா கேக்குது சார். அது எல்லாத்துக்கும் எஸ்னா எஸ் போட்டுருங்க, நோனா நோ சொல்லிடுங்க. ஆல் கிளியர் சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஹியூமன் பிசியாலஜினாலே டஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது டஃப்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 7 சாப்டர் இருக்கு அப்படிங்கிறது தானே தவிர அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா படிக்கலாம், கடகடன்னு படிச்சிடலாம். ஓகே, body fluids and circulation, you have learned that all living cells have to be provided with nutrients, oxygen and other essential substances. 3 விஷயங்கள்ங்க. நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் இருந்தாதான் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அண்ட் அதர் எசென்சியல் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது அது ஹார்மோனா இருக்கலாம், விட்டமின்ஸா இருக்கலாம், மினரல்ஸா இருக்கலாம். அதர் எசென்சியல் சப்ஸ்டன்சஸ், இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபார் சர்வைவல் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஆல்சோ த வேஸ்ட்னா நம்ம பாடியில ஆஃப்டர் ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுறது, ஆஃப்டர் டைஜஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் produced have to be removed continuously for healthy functioning of tissue. So supply பண்ண வேண்டியது நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், எசென்சியல் சப்ஸ்டன்சஸ். ரிமூவ் பண்ண வேண்டியது வேஸ்ட், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். ஏன்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் உடம்புல இருந்துச்சுன்னா நமக்கு டிசீஸ் வந்துடும். ஸோ ஹெல்தி ஃபங்க்ஷனிங்க்கு நமக்கு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் நம்ம பாடியில இருந்து கண்டினியூவா அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த யூரிக் ஆசிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். புரோட்டீன் சிந்தசிஸ், அப்போ புரோட்டீன் ஃபுட் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டே இருக்கணும். Next, it is therefore essential to have efficient mechanism for the movement of these substances to the cells and from the cells. இப்போ என்ன சொல்றாங்க? efficient mechanism, அதாவது நம்ம பாடியில இருந்து நம்ம பாடிக்கு நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், எசென்சியல் சப்ஸ்டன்சஸ் சப்ளை பண்ணும் பாடி செல்ஸுக்கு. பாடி செல்ஸ்ல இருந்து இந்த வேஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ரிமூவ் பண்ணணும். இந்த ரெண்டுக்குமே நமக்கு வந்து எஃபிஷியன்டான ஒரு மெக்கானிசம் வேணும். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் இவால்வ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் திஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல. சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், coelacanths circulate water from their surrounding through their body cavities to facilitate the cell to exchange the substances. இங்க என்ன சொல்றாங்க? சர்க்குலேஷன் யாரு நடக்க போறா? வாட்டர். எங்க ஸ்பாஞ்சஸ்லயும் coelacanthsலயும் சர்க்குலேட் ஆகுறது பிளட் கிடையாது, வாட்டர். சோ அந்த வாட்டர்ல தூக்கத்தை விட தொழுகை மேலானது. உண்மை, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. தூங்கக்கூடாது, எழுந்திருக்கணும். தொழுகை செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? படிக்கணும். அதே போல நம்ம என்ன நினைச்சுக்கணும்? மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்தந்த மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. இப்போ சர்க்குலேட் வாட்டர் யாரு? ஸ்பாஞ்சஸ் அண்ட் coelacanths. வாட்டர் சர்க்குலேட் பண்ணி அது மூலியமா நியூட்ரியன்ஸ் உள்ள எடுத்துக்கிறாங்க, வேஸ்ட் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ். ஏன்னா ஸ்பாஞ்சஸ், coelacanths சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷனோட இருக்கவங்க. More complex organisms use special fluids within their bodies to transport such materials. And the special fluids are blood is the most commonly used body fluid. And the special fluid most common are blood da. By most of the higher organism, complex organism, higher organism அப்படி சொல்லுவாங்க. So higher organism including humans for this purpose. என்ன பர்பஸ்க்கு? நியூட்ரியன், ஆக்சிஜன், எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் சப்ளை பண்ணணும், வேஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ரிமூவ் பண்ணணும். ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்னா நமக்கு டிசீஸ் ஏற்படுத்துறது. Another body fluid, lymph, also helps in the transport of certain substances. So நம்ம பாடியிலேயே, ஹியூமன் பாடியிலேயே பிளட்டும் இருக்கு, லிம்ஃபும் இருக்கு. ரெண்டு சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்னு பிளட், இன்னொன்னு லிம்ஃப்.
Next, in this chapter, you will learn about the composition and properties of blood and lymph. So, blood is made up of several types of cells. அது என்னென்ன bloodல என்னென்னலாம் இருக்கு பார்ப்போம், lymphல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். So, lymph வந்து tissue fluid சொல்லுவோம். Lymph வந்து tissue fluid. And the mechanism of circulation of blood is also explained herein. So, blood circulation என்ன மெக்கானிசத்துல செயல்படுது அப்படிங்கிறதும் இதுல explanation பார்ப்போம். இதுல blood and lymphங்கிறது டிஷ்யூ ஃப்ளூயிட்னு ஏன் சொல்றாங்க? டிஷ்யூனா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூ, மறந்துடக்கூடாது. டிஷ்யூங்கிறது குரூப் ஆஃப் செல். ஸோ பிளட் லிம்ஃப் எல்லாம் ஃப்ளூயிடா இருந்தா கூட தட் இஸ் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ். பிளட்டும் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆனது, லிம்ஃபும் குரூப் ஆஃப் செல்ஸ் ஆனது. அதனாலதான் அதை டிஷ்யூன்னு சொல்லிடுறாங்க. அது ஃப்ளூயிட் டிஷ்யூவா இருக்கு, அதுதான் டிஷ்யூ ஃப்ளூயிட். லிக்விடா இருக்கு. சரி, ஸோ பிளட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பிளட் பிளட் இஸ் ஏ ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன? ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும், ஒரு டிஷ்யூக்கும் இன்னொரு டிஷ்யூக்கும் இடையில கனெக்ஷனை ஏற்படுத்தும். அதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். சார் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் வந்து அடிக்கடி கேள்விப்படுறமே சார். மேட்ரிக்ஸ்னா சாம்பார் வைக்கிறாங்கன்னா சாம்பார்ல இருக்க லிக்விட் தண்ணி தான் மேட்ரிக்ஸ். தண்ணியில தான் உங்களுக்கு பருப்பு போடுவீங்க, முருங்கைக்காய் போடுவீங்க, கத்திரிக்காய் போடுவீங்க, மிளகா போடுவீங்க, எல்லாம் அந்த தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி, ஸோ அந்த பருப்பு, மிளகா, காய்கறிகள் இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? இப்ப வெந்து தண்ணியில இருக்கு. ஸோ தண்ணி இஸ் த மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இங்க யாரு அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் கேரி பண்ணிருக்கவங்க, அதான் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அதுலதான் உங்களுக்கு அண்ட் தென் பிளாஸ்மா. பிளாஸ்மாலாம் யாரா அப்படி படிப்போம். பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இதுல தான் மற்ற எல்லாரும் இருக்க போறாங்க. ரெண்டாவது பிளாஸ்மா, மூணாவது ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் தான் செல்ஸ். அது என்னென்ன செல்ஸ்? ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வருது இல்ல, பிளேட்லெட்ஸ், அதெல்லாம் படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்ல தான் மத்தவங்களா இருக்க போறாங்க. ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸை விட்டுருங்க. இப்போ பிளாஸ்மா. பிளாஸ்மானா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். பிளாஸ்மா இஸ் ஏ ஸ்ட்ரா கலர்டு, ஸ்ட்ரானா பேல் எல்லோ, லைட்டா எல்லோ கலர்ல இருக்கிறது, அதான் ஸ்ட்ரா கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா வளவளப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வளவளப்பா, பிசு பிசுப்பா வளவளப்பா இருந்ததுன்னா அதை விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படிம்பாங்க. கன்சிஸ்டிங் நியர்லி 55% 55% ஆஃப் த பிளட். எது? பிளாஸ்மா வந்து பிளட்ல 55% இருக்கு. ஸோ பிளட்ல 55% பிளாஸ்மா தான் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரா கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஓகே, 90 to 92%. இப்போ பிளாஸ்மால எங்க? பிளட்ல 55% பிளாஸ்மா இருக்கு. பிளட்ல இப்போ பிளாஸ்மால 90 to 92%, 90ல இருந்து 92% ஆஃப் த பிளாஸ்மா வந்து வாட்டர் அண்ட் புரோட்டீன்ஸ் கான்ட்ரிபியூட் வாட்டர் வந்து பிளாஸ்மால 90ல இருந்து 92% வரைக்கும் இருக்கு. அதே புரோட்டீன் வந்து 6 to 8% பிளாஸ்மால இருக்கு. ஸோ பிளாஸ்மா பிளட்ல, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிளட் இஸ் மேட் அப் ஆஃப் 55% பிளாஸ்மாங்க. பிளட்ல 55% பிளாஸ்மா தான். இந்த பிளாஸ்மா 55% இருக்குல்ல, பிளாஸ்மாவை நீங்க பிரிக்கிறீங்க. பிளாஸ்மால 90ல இருந்து 92% வரைக்கும் வாட்டர் இருக்கு அண்ட் 6 to 8% புரோட்டீன் இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ 100% வந்துருச்சு பிளாஸ்மா. அந்த மொத்த பிளாஸ்மாவும் பிளட்ல எவ்வளவு இருக்கு? 55% இருக்கு. மீதி 45% பிளட்ல யார் இருக்கா? அது பார்க்கலாம் இப்போ. நெக்ஸ்ட் இதுலயே ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் அல்புமின்ஸ் ஆர் த மேஜர் புரோட்டீன்ஸ். இந்த 6 to 8% புரோட்டீன் இருக்குல்ல, அந்த புரோட்டீன் யார் யாரு? 3 பேரு. ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ், அல்புமின்ஸ். இதுல குளோபுலின்னா உருண்டையா இருக்க புரோட்டீன் அர்த்தம். ஃபைப்ரினோஜன்னா ஃபைபரா இருக்க மாதிரி இருக்கிறது. அல்புமின்ஸ் இதெல்லாம் வந்து 3 டைப் ஆஃப் புரோட்டீன் பிரசன்ட் இன் த பிளாஸ்மா. Fibrinogens are needed for clotting or coagulation of blood. ஒரு இடத்துல காயம் ஆயிடுச்சு, ப்ளீடிங் போய்கிட்டே இருந்தா உடம்புல இருக்க பிளட் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல பிளட் என்ன ஆகணும்? கட்டான இடத்துல உறைஞ்சு போகணும். ஏன்? ஃபர்தரா பிளட் ப்ளீட் ஆகிறத, வெளியில போறத தடுக்கிறதுக்கு காயம்பட்ட இடத்துல பிளட் வந்து உறைஞ்சு போனாதான் ஷீல்டு மாதிரி,
உள்ள இருந்து பிளட் வெளியே போகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ற புரோட்டீன் ஃபைப்ரினோஜன். குளோபுலின்ஸ் primarily are involved in defense mechanism. டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்ன? நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடுறவன், அதான் டிஃபென்ஸ், நம்மள பாதுகாக்கிறவங்க. சோ டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல குளோபுலின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அல்புலின்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்னா என்ன அர்த்தம்? வாட்டர் பாடியில பிளட்ல எவ்வளவு ரிட்டென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும், வாட்டர் எவ்வளவு லாஸ் ஆகுது, அதான் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். வாட்டர் ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். தேவையான அளவுக்கு வாட்டர் இருக்கணும், தேவைக்கு அதிகமான வாட்டர் ரிமூவ் ஆகி போயிடணும். அப்போ 3 பேரோட ஃபங்க்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது கிளாட்டிங் ஆர் கோகுலேஷன், ரத்தம் உறைஞ்சி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குளோபுலின் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், நமக்கு வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஃபாரின் பாடிஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்புமின்ஸ் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், வாட்டர் அந்த ரிட்டென்ஷனை ஹெல்ப் பண்ணுது. Plasma also contains small amount of minerals like sodium, calcium, magnesium, bicarbonates, chlorine, etc. இதெல்லாம் நமக்கு பிளாஸ்மால இருக்கு. Glucose, amino acids, lipids are also present in the plasma as they are always in transit in the body. Transitனா மூவ்மெண்ட்லயே இருக்கும், தேவையான இடத்துக்கு பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். யாரு? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிபிட்ஸ், இதெல்லாம். Factors for coagulation or clotting of bloods are also present in the plasma. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. Fibrinogen is a protein. Fibrinogen is a protein, helps in clotting or coagulation, blood உறைஞ்சு போறதுக்கு. அது இல்லாத factors இருக்கு. என்ன factors? For coagulation or clotting for blood are also present in the plasma in inactive form. எப்ப அந்த factors ஆக்டிவ் ஆகும்? அந்த factors எப்ப ஆக்டிவ் ஆகும்? தேவையானப்ப ஆக்டிவ் ஆகும். காயமாயிடுச்சு அந்த மாதிரி சமயத்துல. Plasma without the clotting factors is called serum. இந்த clotting factor சேர்க்காம நீங்க பிளாஸ்மா சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சீரம் சொல்றோம். பிளாஸ்மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மா மைனஸ் இந்த ஃபேக்டர், clotting factor is equal to serum. ஞாபகம் வச்சுக்கணும். புரோட்டீன் பார்ட் ஆஃப் த பிளட் இஸ் சீரம். என்ன புரோட்டீன் பார்ட்? ஃபைப்ரினோஜன், குளோபுலின் அண்ட் அந்த அல்புமின்ஸ், அவங்க எல்லாம் சீரம்ல வந்துருவாங்க. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிளாஸ்மால இருந்து ரிமூவ் பண்ணிட்டா அதை சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னா செல்ஸ். ஸோ பிளாஸ்மா பார்த்தாச்சு, அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் பார்க்குறோம். எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ், அவ்வளவுதான். எரித்ரோ அப்படின்னாலே எப்பவுமே ரெட்னு அர்த்தம், ரெட் கலர். எரித்ரோ அப்படின்னா ரெட் கலர். சோ ரெட் பிளட் கார்பசெல்ஸ், ஆர்பிசிஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் எரித்ரோசைட்ஸ். லியூகோ அப்படின்னாலே கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். கிரீக்ல லியூகோ அப்படின்னா கலர்லெஸ், எரித்ரோ அப்படின்னா ரெட். சோ கலர்லெஸ்னா நம்ம ஒயிட் கலர் தானே கலர்லெஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் தான். ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்ம வந்து லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லியூகோ அப்படின்னா கலர்லெஸ். அண்ட் பிளேட்லெட்ஸ் தான் நமக்கு பாடியில இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த பிளட்டோட அந்த திக்னஸ், அந்த இதுலலாம் பிளேட்லெட்ஸ் இம்பார்ட்டன்ட் வைட்டல் ரோல் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெங்கு காய்ச்சல் அப்போ பிளட்ல குறைஞ்சு போறது பிளேட்லெட்ஸ் தான். பிளேட்லெட்ஸ் தேவையான அளவுக்கு வந்தாதாங்க இவங்களுக்கு டெங்கு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சல்ல பிளேட்லெட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும், அதோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் ரொம்ப. ஓகே, so erythrocytes, leukocytes and platelets are collectively called formed elements and they constitute nearly 45% of the blood. So plasma 55%, formed elements 45%. Okay, erythrocytes are red blood cells. RBCs are the most abundant of all the cells in the blood. So உள்ளதுலயே formed elementsலயே abundant cell, bloodல ரெட் பிளட் செல்ஸ் தான் உங்களுக்கு. பிளட்ல, பாடியில அவங்க சொல்லல, பிளட்ல, ரத்தத்திலேயே அதிகமா இருக்கக்கூடிய செல்ஸ் யாருன்னா
ஆர்பிசிஸ். ஏன்னா அது ஃபார்ம் ஆகும் செத்து போகும், ஃபார்ம் ஆகும் செத்து போகும். அதோட லைஃப் ஸ்பேன், ஒரு ரெட் பிளட் செல்லோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. ஓகே, அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். A healthy adult human has on an average 5 million 5 million 1 millionனா 10 லட்சம், 1 millionனா 10 lakhs, 5 millionனா 50 lakhs. ஓகே, 5 million to 5.5 million of RBCs per cubic millimeter. Cubic millimeter power minus 3, power minus 3 இருக்கு. ஓகே, cubic millimeter ஏதோ ஒண்ணுங்க, per cubic millimeter ஞாபகம் வச்சுங்க. கியூபிக் சென்டிமீட்டர் தெரியும், இது அந்த கியூபிக் மில்லிமீட்டர், பர் கியூபிக் மில்லிமீட்டர். உங்களுக்கு 5.5 மில்லியன்ல இருந்து 5.5 மில்லியன் ஆர்பிசிஸ் அந்த பிளட்ல இருக்கு, அந்த பிளட் அளவுல. ஓகே, RBCs are formed in the red bone marrow in the adults. Red bone marrow, bone marrowனா எலும்பு மஜ்ஜை. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கறி வாங்கிட்டு போனா, மட்டன் வாங்கிட்டு போனோம்னா அந்த எலும்பு, சூப் எலும்புன்னு சொல்லி உரிவாங்கல்ல உள்ள, அதுதான் எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ள இருக்கும், அதுதான் போன் மேரோ. அந்த போன் மேரோல தான், அதுலயும் ரெட் போன் மேரோல தான் நமக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரெட் பிளட் செல்ஸ் ஆர் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இருக்காது, டிவைட்னா ஆப்சென்ட். சோ நியூக்ளியஸ் இருக்காது ரெட் பிளட் செல்ஸ்ல. ஏன் நியூக்ளியஸ் இருக்காதுன்னா, சோ தட் தே கேன் கேரி மோர் ஆக்சிஜன், நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறதுக்காக தான் அங்க நியூக்ளியஸ் இல்லாம போயிட்டு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கும், ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்கும். கொஞ்சம் அது மெச்சூர் ஆகும்போது நியூக்ளியஸ் இல்லாம ஆயிடும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? சோ பிளான்ட்ஸ்ல ட்ரக்கீட்ஸ், நாட் ட்ரக்கீட்ஸ், சாரி, ட்ரக்கீட்ஸ் இல்ல, ஒரே நிமிஷங்க, ட்ரக்கீட்ஸ் இல்ல, ஒரே நிமிஷம், சாரி, ட்ரக்கீட்ஸ் இல்ல, சீவ் டியூப்ஸ். இது क्वेश्चनல கேட்பாங்க. ட்ரக்கீட்ஸ், சாரி, பிளான்ட்ஸ்ல சீவ் டியூப்ஸ்ங்கிறது ஃப்ளோயத்துல இருக்கிறது. ஹியூமன்ஸ்ல ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸோட இருக்கும், மெச்சூர் ஆனதும் நியூக்ளியஸ் இல்லாம ஆயிடும். ஆனா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆர்கன், அதாவது ரெண்டும் வந்து சிமிலரான ஒரு ஸ்ட்ரக்சர். பிளான்ட்ஸ்ல சீவ் டியூப்ஸ், அனிமல்ஸ்ல ஹியூமன் பீயிங்ல ஆர்பிசிஸ். ரெண்டுமே ஃபார்ம் ஆகும் போது உங்களுக்கு நியூக்ளியஸோட இருப்பாங்க, மெச்சூர் ஆகும்போது நியூக்ளியஸ் இல்லாம போயிடுவாங்க. மெச்சூர் சீவ் டியூப்ல நியூக்ளியஸ் இருக்காது, சைட்டோபிளாசம் இருக்கும். மெச்சூர் ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்காது, சைட்டோபிளாசம் இருக்கும். ரெண்டும் சிமிலரான ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, RBCs are divided of nucleus in most of the mammals and are biconcave in shape. பைகான்கேவ்னா பூரி மாதிரி இருக்கிறதா, இந்த மாதிரி இப்படி இருக்கும். பைகான்கேவ்னா பூரி மாதிரி இருக்கிறது இல்ல, இந்த பைகான்வெக்ஸ்னா தான் பூரி மாதிரி இருக்கிறது, இப்படி இருக்காது, இது மாதிரி பைகான்கேவ், ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும். சோ தட் அது என்ன பண்ணும், அதிகமான ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறதுக்கு இந்த ஷேப் ஹெல்ப் பண்ணும், பைகான்கேவ் ஷேப். They have a red colored iron containing complex protein. Complex protein na more than one protein சேர்ந்து அந்த protein, complex protein called hemoglobin. Hem அப்படின்னா அயன் அப்படின்னு அர்த்தம், அயன் இல்லைன்னா ஃபெரஸ். HAEM அப்படின்னா அயன், என்னது, இரும்பு. ஃபெரஸ் அப்படின்னு அர்த்தம். குளோபின் உருண்டையா இருக்கிற புரோட்டீன், ஹீமோகுளோபின். ஹென்ஸ் த கலர் அண்ட் நேம் ஆஃப் தீஸ் செல்ஸ். அதாவது இந்த ஹீமோகுளோபின் வந்து ஃபெரிக், அதாவது அயனோட இருக்கு, கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. சோ ரெட் கலர் பிக்மெண்ட்ங்கிறதுனால ஹீமோகுளோபின் இஸ் எ பிக்மெண்ட் விச் இஸ் ரெட் இன் கலர். ரெட் கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ரெட் பிளட் செல்ஸ்னு பேர் வச்சாங்க. அந்த கலர்டு பிக்மெண்ட்னால இதுக்கு ரெட் பிளட் செல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ்னு பேர் வச்சாங்க. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. இந்த அளவெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ல புடிச்சு கேட்பாங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின்
100 ml of bloodல எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்குன்னா 12 to 16 grams of hemoglobin இருக்கு. These molecules play a significant role in the transport of respiratory gases. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே தான். ரெஸ்பிரேட்டரி கேசஸ் நீங்க கொடுத்துட்டாங்க, வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரெஸ்பிரேட்டரி கேசஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல ஆர்பிசிஸ்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. RBCs have an average lifespan of 120 days. நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. இந்த டேட்டா எல்லாம் எழுதி பார்த்து வச்சுக்கணும். 120 days after which they are destroyed in the spleen, graveyard of RBCs சொல்லுவாங்க. கிரேவியார்ட்னா அதுதான் சவக்குழி, புதைச்சி வைக்கிற இடம், அதான் கிரேவியார்டு. ஸோ ஸ்பிளீன் தான் கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ். ஸோ இறந்து போன ஆர்பிசிஸ ரிமூவ் பண்ற இடம் வந்து ஸ்பிளீன் நம்ம பாடியில. கொஸ்டின் கேட்பாங்க, கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ் யாரு? ஸ்பிளீன். ஓகே, நெக்ஸ்ட் லியூகோசைட்ஸ். ஸோ ஆர்பிசிஸ் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது லியூகோசைட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் பிகாஸ் லியூகோ அப்படின்னா கலர்லெஸ், அதனால ஒயிட் பிளட் செல்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. as they are colorless due to the lack of hemoglobin. ஒயிட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இல்லாததுனால கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. தே ஆர் நியூக்ளியேட்டட், அவங்கள நியூக்ளியஸ் இருப்பாங்க. ஒயிட் பிளட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருப்பாங்க, ரெட் பிளட் செல்ஸ் தான் நியூக்ளியஸ் கிடையாது. And are relatively lesser in number, which average 6,000 to 8,000 per cubic millimeter of blood. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எவ்வளவு பார்த்தோம்? பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல இந்த இங்க இருந்துச்சு இல்லையா, 5 million to 5.5 million RBCs per cubic millimeter of blood. 5 million அப்படிங்கிறது 50 லட்சம். 5.5னா 50 லட்சத்துல இருந்து 55 லட்சம் இருக்கும் செல்ஸ். ஆனா இது எவ்வளவு இருக்கு? 6000த்துல இருந்து 8000 செல் தான் இருக்கு. பர் கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்ல உங்களுக்கு ஆர்பிசிஸ் 50ல இருந்து 55 லட்சம் இருக்குன்னா, அதே அளவுல ஒயிட் பிளட் செல்ஸ் வெறும் 6,000 to 8,000 தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கணும் ஹெல்தி ஹியூமனுக்கு. எதுவுமே அளவுக்கு மேல போனுச்சுனாலும் டிசீஸ் தான். ஒயிட் பிளட் செல்ஸா இருந்தா கூட அது அளவுக்கு மேல இருந்ததுன்னா அது நமக்கு பாதிப்பு தான். தேவையான அளவு என்ன, கரெக்டான அளவு இவ்வளவுதான் இருக்கணும். ஓகே, லியூகோசைட்ஸ் ஆர் ஜெனரலி ஷார்ட் லிவ்டு. லியூகோசைட்ஸும் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் தான். We have two main categories of white blood cells. Granulocytes, இது வந்து மைக்ரோஸ்கோப்ல பாப்பாங்க, செல்ல மைக்ரோஸ்கோப்ல பாப்பாங்க. கிரானியூல்ஸ்னா அந்த கடுகு மாதிரி சின்ன சின்னதா புள்ளியா தெரியும். அப்படி இருந்தா கிரானியூல்ஸ் இருக்கு அந்த செல்லுக்குள்ள. கிரானுலோசைட், சைட்னா செல்லு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்ஸ்னா செல்ஸ். செல்லுக்குள்ள கிரானியூல்ஸ் தெரிஞ்சதுன்னா மைக்ரோஸ்கோப்ல அதுக்கு பேரு கிரானுலோசைட்ஸ். செல்லுக்குள்ள கிரானியூல்ஸ் இல்லாம அந்த செல் சாஃப்டா அது கிளீனா தெரிஞ்சதுன்னா அது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ். சார் கிரானியூல்ஸ்னா என்ன சொல்றீங்க? இந்த உள்ள புள்ளியா தெரிஞ்சதுன்னா கிரானியூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புள்ளியா இல்லாம இருந்ததுன்னா அது ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகே, இப்ப பார்க்கலாம். சரி, நியூட்ரோஃபில்ஸ், eosinophils and basophils are different types of granulocytes. ஓகேங்களா? பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. பென், BEN, பென். இந்த 3 பேரோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த கிரானியூல்ஸ் தெரியும். புள்ளியா கிரானியூல்ஸ் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியும். சார் இதுலயும் புள்ளியா இருக்க மாதிரி இருக்கே, இல்ல. இதுல ரெட் கலர்ல டாட்டா வச்சிருப்பாங்க, இதுல வயலட் கலர்ல டாட்டா வச்சிருக்காங்க, அதுதான் கிரானியூல்ஸ். இது சும்மா செல்ஸ் வச்சிருக்காங்க, அதுல கிரானியூல்ஸ் இல்ல. மோனோசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், இந்த 3லயும் வந்து உங்களுக்கு கிரானியூல்ஸ் இல்ல, ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் வைல் லிம்போசைட், மோனோசைட் ஆர் ஏ கிரானுலோசைட். இந்த இடத்துல நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிரானுலோசைட்ஸ்க்கும் ஏ கிரானுலோசைட்ஸ்க்கும் ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிரானுலோசைட்னா யாரு? கிரானியூல்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, பென்டென் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் போடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கிரானுலோசைட்ஸுக்கு. இன்னொன்னு நேம்லயே அவன் ஈஸியா நமக்கு ட்ரிக் வச்சிருக்கான். ஃபில்லுன்னு முடிஞ்சா அவங்கெல்லாம் கிரானுலோசைட். சைட்டுன்னு முடிஞ்சா அவங்களாம் ஏ கிரானுலோசைட்.
புரியுது இல்லைங்க? ஈஸியா அவனே பேர்லயே சயின்டிஸ்டே பேர் வைக்கும் போதே நமக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. யூசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஃபில் ஃபில் ஃபில், கிரானுலோசைட்ஸ், தென் டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட், இது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு தியரியில லிம்போசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து மோனோசைட். ஸோ சைட்டுன்னு முடியறதெல்லாம் ஏ கிரானுலோசைட்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ், கிரானியூல்ஸ் இருக்காது இந்த மூணுலயும். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Neutrophils are most abundant cells, 60 to 65% of the total WBCs, and basophils are the least, 0.5 to 1% of the white blood cells. மொத்த white blood cells இந்த 6000 to 8000 per cubic millimeter சொல்றோம்ல, இந்த 6000 to 8000ல white blood cellsல neutrophils தான் 60 to 65% இருக்கும், basophils தான் 0.5 to 1% இருக்கும். அப்ப ரெண்டுமே யாரு தான்? கிரானுலோசைட்ஸ் தான். அதிகமா இருக்கிறதும் கிரானுலோசைட் தான், கம்மியா இருக்கிறதும் கிரானுலோசைட் தான், மறந்துடாதீங்க. ஓகே, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் எங்க இருக்கு? Neutrophils and monocytes 6 to 8% are phagocytic cells which destroy foreign organisms entering the body. ஸோ ஃபேகோசைட்டிக் செல்ஸ் நிறைய இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நிறைய இருந்தா நம்ம செல்ஸே அது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேகோசைட்ஸ்னா என்னன்னா, ஒரு செல் இப்படி இருக்கு, ஓகேங்களா? ஃபேகோசைட் இப்படி இருக்கு, ஒரு பாக்டீரியா உள்ள வருதுன்னா அந்த பாக்டீரியாவை பிடிச்சி தின்னு டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு ஃபுட்டே ஃபாரின் பாடிஸ் தான். வெளியில இருந்து பாக்டீரியா, பங்கை யாராவது வந்தா அப்படியே என்கல்ஃப் பண்ணி தின்னு டைஜஸ்ட் பண்ணிடும். அப்ப இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் உள்ள போய் நிறைய மல்டிப்ளை ஆகாம பார்த்துக்கும். பட் அந்த ஃபேகோசைட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 6 to 8% இன் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் மோனோசைட்ஸை கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வரும். அதுல 6 to 8% தான் யாரு? ஃபேகோசைட்டிக் செல். ஸோ ஓரளவு இன்ஃபெக்ஷனை தான் நம்ம ஃபேகோசைட்டிக் செல் வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல இன்ஃபெக்ஷன் வந்தாதான் இந்த ஃபீவர் வருது, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாம் போறது. ஓகே, நெக்ஸ்ட், பேசோஃபில் செக்ரீட்ஸ் ஹிஸ்டமைன், செரட்டோனின். செரட்டோனின்லாம் ரொம்ப முக்கியங்க. ஹெப்பாரின் எட்ஸெட்ரா அண்ட் ஆர் இன்வால்வ்ட் இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாடியில வந்து எங்கேயாவது ஃபாரின் பார்ட்டிகல் வந்துருச்சுன்னா அந்த இடம் வீங்கி போறது, அந்த லைட்டா வீக்கமா இருக்கு, திடீர்னு மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அந்த இடத்துல வீக்கம் வந்துடும். அந்த இன்ஃப்ளமேஷன்னாலதான் அந்த பெயினே வருது. ஸோ 3 பேர் இன்ஃப்ளமேஷன்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின். இந்த 3ஐயும் செக்ரீட் பண்றது பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ், ஓகேங்களா? இந்த செரட்டோனின்னா நமக்கு பிரெயின்ல செக்ரீட் ஆகும், அது வந்து நமக்கு மைண்ட் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது செரட்டோனின்லாம். ஓகே, யோசினோஃபில்ஸ். யோசினோஃபில்ஸ் ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷனை எதிர்த்து தடுத்து நிறுத்துறது யாருன்னா யூசினோஃபில்ஸ். இவங்க 2 to 3% இருக்காங்க ஒயிட் பிளட் செல்ஸ்ல. ஸோ யூசினோஃபில்ஸ் 2 to 3% ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்காங்க. தே ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆர், அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அந்த பிக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பிக்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெட் பிளட் செல்ஸ் ரெட் கலர்ல இருக்கு, இ நியூக்ளியேட்டட், நியூக்ளியஸ் கிடையாது. பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா, பென், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், இந்த 3 வந்து உங்களுக்கு கிரானுலோசைட்ஸ். அதுல நியூட்ரோசைட்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க, பேசோஃபில்ஸ் கம்மியா இருப்பாங்க. மோனோசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ்லாம் ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகே, இது எல்லாரையுமே சேர்த்து ஒயிட் லியூகோபிளாஸ்ட் அப்படிம்போம், லியூகோசைட்ஸ் அப்படிம்போம். ஸோ ஈசினோஃபில்ஸ் 2 to 3% இருக்காங்க, ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆர் ஆல்சோ எங்கெங்க முன்னாடி போயாச்சு, அண்ட் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜிக் ரியாக்ஷன்னா நமக்கு ஏதாவது உடம்புக்கு சேராத ஒரு ஃபுட்டு, சில பேருக்கு சில ஃபுட்டு சில விஷயங்கள்லாம் அலர்ஜிக்கா இருக்கும். ஸோ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுக்குலாம் இவங்க தான் காரணம். லிம்போசைட்ஸ் 20 to 25% are 2 major types, B lymphocytes and D lymphocytes. T lymphocytes. Okay, both B and T lymphocytes are responsible for immune responses of the body. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரது இந்த B lymphocytesம் T lymphocytesம் தான். இதை தாண்டி எதுவும் நீங்க படிக்க தேவையில்லை. இதுல இருந்து தான் நீட்டுக்கு கொஸ்டின் வரும். பி லிம்போசைட்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, டி லிம்போசைட்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இவ்வளவுதான்.
Platelets also called thrombocytes. Platelets க்கு இன்னொரு பேரு thrombocytes are cell fragments produced from megakaryocytes, special cells in the bone marrow. So bone marrowல தான் platelets ஃபார்ம் ஆகுது. megakaryocyte அது ஒண்ணும் இல்ல, மெகானா பெருசா இருக்க நியூக்ளியஸோட கூடிய செல்ஸ். மெகா கேரியோசைட்ஸ், கேரியோனா நியூக்ளியஸ்னு அர்த்தம், பெரிய நியூக்ளியஸ் இருக்க, சைட்னா செல், சிஒய்டிஇன்னு வந்தா செல்ஸ். ஸோ அது வந்து போன் மேரோ செல், போன் மேரோ ரீஜன்ல இருக்கு, அதுதான் பிளேட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளட் நார்மலி கண்டைன்ஸ் 1,50,000 to 3,50,000 platelets per cubic millimeter. இதுதான் அளவு எடுத்து பார்ப்பாங்க. டெங்கு வந்தா உங்களுக்கு 20,000 30,000 போயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு அர்த்தம். அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வரணும், 70 80,000 1 lakh வந்ததுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. 1 lakhக்கு மேல வந்ததுன்னா. இந்த பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல பிளேட்லெட்ஸ் வந்து 1,50,000 இருந்து 3,50,000 வரைக்கும் இருந்தாதான் அவங்க உயிரோட இருக்க முடியும். இதுக்கு கீழே குறைஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்துங்க. ஓகே, ஐசியூல சேர்த்துவாங்க. Platelets can release a variety of substances, most of which are involved in the coagulation of blood or clotting of blood. So that platelets இல்லைன்னா coagulation, clotting of blood நடக்காது, அதுதான் பிரச்சனை. A reduction in their number can lead to clotting disorders, which will lead to excessive loss of blood from the body. அது மோஷன் மூலியமாவோ யூரின் மூலியமாவோ எப்படியோ உங்களுக்கு பிளட் கண்டினியூவா லாஸ் ஆகி அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சதுன்னா. ஸோ லாஸ் ஆஃப் பிளட்டை தடுக்கிறது பிளேட்லெட்ஸ் தான். பிளேட்லெட்ஸ் 1,50,000 இருந்து 3,50,000 per cubic millimeter ஆஃப் பிளட்ல இருக்கணும் ஹெல்தி ஹியூமனுக்கு. இப்போ பிளட் குரூப்ஸ் பார்க்குறோம். As you know, blood of human beings differ in certain aspects through it appears, though it appears to be similar. So எல்லாருக்குமே ஒரு படத்துல காமிப்பாங்க, ஒரு கிறிஸ்டியன் பையனும் ஒரு ஹிந்து பொண்ணும் லவ் பண்ணுவாங்க, எல்லாம் வெட்டுறதுக்கு ஒடியாருவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் காயம் இருக்கும் உடம்புல எல்லாம், அடிபட்டு காயம் இருக்கும், ரத்தத்தை ரெண்டு பேரும் கையில எடுத்து செவுத்துல ஒட்டிடுவாங்க. ரெண்டு பேர் ரத்தத்தையும் பாருங்க, யாரு கிறிஸ்டின் யாரு முஸ்லீம்னு இந்த ரத்தத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரத்தம் வந்து பிளட் வந்து சிவப்பு கலர்ல தான் இருக்கான். ஆனா அது விட்டுருங்க, அது படம். இந்த இடத்துல எல்லாருக்கும் பிளட் சிவப்பு கலர்ல தான் இருக்கு. ஒருத்தனை பிடிச்சி வா, இந்த இவனுக்கு காயமாயிருச்சு, உன் பிளட்டை கூட எடுத்து நம்மளுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரெண்டு சிவப்பு கலர் தானே, ரெண்டு ஹியூமன் தானே, ஏன் உயிருக்கு ஆபத்தாகுது? ஆப்போசிட் பிளட் குரூப்பை கொடுத்தா யாருக்கு கொடுக்குறீங்களோ அவனுக்கு பிளட் கிளாட்டிங் நடந்து அவன் செத்து போயிடுவான். சேம் பிளட் குரூப் தான் நம்ம கொடுக்கணும். ஏ பிளட் குரூப்னா ஏ பிளட், பி பிளட் குரூப்னா பி பிளட் குரூப். இதுல யூனிவர்சல் டோனார், யூனிவர்சல் அக்செப்டார்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப படிப்போம். யூனிவர்சல் டோனார்னா அவங்க யாருக்கு வேணா பிளட் கொடுக்கலாம். யூனிவர்சல் அக்செப்டார்னா யாருக்கிட்ட இருந்து வேணா பிளட் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு கிளாட்டிங்லாம் நடக்காது. ஏன் அதெல்லாம் பார்ப்போம் இப்போ. ஓகே, various types of grouping of blood has been done. Two such groupings are ABO and RH. இதுதான் widely used in the world. இப்போ நிறைய பிளட் குரூப்பிங் இருக்குங்க, எக்கச்சக்கமான பிளட் குரூப்பிங் இருக்கு. ஆனா ஏபிஓ பிளட் குரூப், ஆர்ஹெச் பிளட் குரூப் மட்டும் ஏன் எடுத்து நம்ம இம்பார்ட்டண்டா சொல்றோம், படிச்சுக்கிறோம்? ஏன்னா அதுதான் உயிரை பாதிக்கிறது. இப்போ ஏ பிளட் குரூப் காரனுக்கு ஏ பிளட் குரூப் கொடுக்குறீங்க, அதுலயே வேற மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணி பிளட் குரூப்ல வேற வேறையா இருக்கும், பட் அது உயிரை பாதிக்காது. ரெண்டும் ஏ பிளட் தான், ஆனா இன்னொரு கிளாசிபிகேஷன்ல அது ரெண்டுலயும் ஸ்லைட் டிஃபரன்ஸை வச்சு கிளாசிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் இருக்கும். ரெண்டு ஏவா இருந்தா மட்டும் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்காது, போதும். வேற வேற பிளட் குரூப்பிங்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது பெரிய அளவுல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ உயிருக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளட் குரூப் என்ன? ஏபிஓ பிளட் குரூப், ஆர்ஹெச் பிளட் குரூப், அதை நம்ம படிப்போம். ஓகே, அது இல்லாம நிறைய குரூப்பிங் பிளட் குரூப்பிங் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. They are widely used all over the world. இது ABO blood group and RH blood grouping. ABO grouping. ABO grouping is based on the presence or absence of two surface antigens. So இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க நீட்ல. சர்ஃபேஸ்ல பிளட்டோட பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்லோட சர்ஃபேஸ், இப்ப ரெட் பிளட் செல் இப்படி இருக்குன்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கு, அதோட சர்ஃபேஸ்ல இருக்கு. நமக்கு தெரியும் அனிமல் செல்ஸுக்கு செல்வால் கிடையாது. அப்ப சர்ஃபேஸ்னா என்ன? செல் மெம்பரேன். நமக்கு செல்வால் கிடையாதுங்க. அப்ப நம்மளோட செல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு? செல் மெம்பரேன் இருக்கு. ஓகேங்களா?
to surface antigens chemicals that can induce immune response. அந்த ஆன்டிஜன் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. அப்ப ஆப்போசிட் பிளட் குரூப் வந்தா வேற எவனோ வந்திருக்கான் அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டி விட்டு பிளட் எல்லாம் கிளாட் பண்ண வச்சிருவான். அதனாலதான் சேம் பிளட் குரூப் சேம் ஆன்டிஜன் போனுச்சுன்னா அவன் வந்து அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வராது. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் ஏபிஓ பிளட் குரூப் பண்ணிருக்காங்க. அதுதான் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆன் வாட் பேசிஸ் ஏபிஓ பிளட் குரூப்பிங் ஹாஸ் பீன் டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜனா, ஆன்டிபாடிஸா, லொட்டா, லொசுக்கா ஏதாவது கேட்பாங்க. சர்ஃபேஸ் ஆன்டிஜன், டோன்ட் ஃபர்கெட். அந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிபிகேஷன் வகைப்படுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன ஏ அண்ட் பி, ரெண்டு சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கான். ஒன்னு ஏ ஆன்டிஜன், இன்னொன்னு பி ஆன்டிஜன். ஓகே. Similarly, the plasma of different individuals contain two natural antibodies, proteins produced in response to antigen. இந்த ஆன்டிஜனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிறவங்க அவங்க தான் ஆன்டிபாடிஸ். The distribution of antigens and antibodies in the four blood groups of blood A, B, AB and O are given in the table 18.1. இந்த 18.1ல பாத்தீங்கன்னா A blood group அதோட செல்ஸோட சர்ஃபேஸ்ல இருக்க ஆன்டிஜன் யாரு அப்படின்னா ஏ ஆன்டிஜன். சர்ஃபேஸ்ல இருக்க ஆன்டிஜன் யாருன்னா ஏ ஆன்டிஜன். ஆன்டிபாடிஸ் இந்த பிளாஸ்மா, பிளாஸ்மாங்கிறது லிக்விட் பார்ட் தானே. பிளாஸ்மால ஆன்டிபாடி பி இருப்பாங்க. ஏக்கு ஆன்டிபாடி பி பிளாஸ்மால. இவங்களுக்கு யாரெல்லாம் பிளட் டொனேட் பண்ணலாம்? ஏ டொனேட் பண்ணலாம், ஏக்கு ஏ டொனேட் பண்ணலாம், ஓ டொனேட் பண்ணலாம். ஓனா யாரு? ஜீரோ. ஃபாரின்ல ஜீரோ சொல்ல மாட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லும் போது ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஓன்னு தான் சொல்லுவாங்க ஃபாரின்ல. இல்லைன்னா நாட், NOT நாட் அப்படி சொல்லுவாங்க. ஓ இல்லைன்னா நாட். இப்போ ஜேம்ஸ் பாண்ட் 007 சொல்ல மாட்டாங்க, நாட் 7 சொல்லுவாங்க. OO7 நல்லா இருக்காது, அதனால நாட் 7 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஜீரோங்கிற டேர்ம் ஃபாரின்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியால தான் ஜீரோ யூஸ் பண்றோம் மேத்தமெட்டிக்கலா. அதர் தென் தட் ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ஓ ஆர் நாட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஓ பிளட் குரூப்னா நம்ம என்ன சொல்றோம்? ஜீரோ பிளட் குரூப். ஆக்சுவலா நம்ம டேர்முக்கு, இந்தியன் டேர்முக்கு ஜீரோ பிளட் குரூப். ஏன் அதுக்கு பேரு ஜீரோ பிளட் குரூப்? அங்க ஆன்டிஜனே இருக்காது, ஆன்டிபாடியும் இருக்காது. இங்க பாருங்க, ஆன்டிஜன் கிடையாது, ஆன்டிபாடி இருக்கு, பட் ஆன்டிஜனே இருக்காது ஓ பிளட் குரூப்ல. ஒரு பிளட் செல் எடுக்கிறீங்க, அதோட சர்ஃபேஸ்ல there is no antigen, அதான் ஓ பிளட் குரூப். ஜீரோ ஆன்டிஜன் அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பி பிளட் குரூப் எடுத்தீங்கன்னா சேம் ஆன்டிஜன் சேமா தான் இருப்பாரு, அதோட சர்ஃபேஸ்ல பி ஆன்டிஜன் இருக்காரு. அப்போ ஆன்டிபாடி வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்காரு, ஆன்டி ஏ ஆன்டிபாடி இருப்பாங்க, ஏ ஆன்டிபாடி இருப்பாங்க. சோ என்ன பிளட் குரூப் அவங்க கொடுத்துக்கலாம், ஆன்டிஜனே இல்லாதவங்களும் அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். பி அண்ட் ஓ டொனேட் பண்ணலாம். டோனார் குரூப் யாரு இம்பார்ட்டன்ட். ஏபினா என்ன அர்த்தம்? சர்ஃபேஸ்ல ஏ ஆன்டிஜனும் இருக்கான், பி ஆன்டிஜனும் இருக்கான். ஏ ஆன்டிஜனும் இருக்கான், பி ஆன்டிஜனும் இருக்கான். கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். கோடாமினன்ஸ்னா 12th எக்ஸ்பிளனேஷனோட படிப்போம். கோடாமினன்ஸ்னா ரெண்டு ஆன்டிஜனும் ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆகிறான். அப்போ அவன் பாடியில ஆன்டிபாடியே இருக்காது. ஏன்? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஏ இருக்கு, அப்ப ஆன்டிபாடி பி இருக்க வேண்டியதானே? ஆன்டிபாடி பி இருக்க வேண்டியதானே? சரி, பி இருக்கு, அப்ப ஆன்டிபாடி என்ன இருக்கணும்? ஏ இருக்க வேண்டியதானே? ரெண்டு பேரும் இருக்க வேண்டியதானே? இவனை தாக்குவான், இவனை தாக்குவான், இல்லைன்னா ஏ போய் பிய தாக்கும். சாரி, ஏ சேம் தான் சேம தாக்கும். ஏ போய் ஏவை தாக்கும், பி போய் பிய தாக்கும், கொலாப்ஸ் ஆயிடும். அவங்களே அழிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அவங்களே அழிச்சுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட இந்த ஆன்டிபாடியே இருக்கக்கூடாது. ஆன்டிபாடி ஏவும் இருக்கக்கூடாது, ஆன்டிபாடி பியும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆன்டிபாடி பி இருக்கான் இல்லையா, இன்னொரு தடவை சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இந்த ஆன்டிபாடி பி இருக்கான் இல்லையா, பி பிளட் குரூப் வந்தா சேம் ஆன்டிஜனை அட்டாக் பண்ணி அவனை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். ஆன்டிபாடி ஏ இருக்கான் இல்லையா,
ஏ பிளட் குரூப் வந்தா அட்டாக் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இவன் ஆன்டினா எகெயின்ஸ்ட், அத்தை இல்ல, ஆன்டி ANTI, ஆன்டினா எகெயின்ஸ்ட். யாருக்கு எகெயின்ஸ்ட்? ஏ பிளட் குரூப்க்கு எகெயின்ஸ்ட். அதனாலதான் அவன் ஆன்டிபாடி ஏ பிளட் குரூப் இவனுக்கு கொடுத்தா போய் அட்டாக் பண்ணி பிளட் எல்லாம் கிளாட் ஆயிடும். இவனுக்கு பி பிளட் குரூப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்டி பி பிளாஸ்மால இருக்கு, பி பிளட் குரூப்புக்கு எகெயின்ஸ்டா ஒரு புரோட்டீன் இருக்கு, அவன் போய் பி பிளட் குரூப் வந்துச்சுன்னா அதெல்லாம் கிளாட் பண்ணி விட்டுருவான். இந்த ரெண்டு பேரும் இங்க இருந்தா என்ன ஆகும்? ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு, போய் அவன் பிளட்டையே அவன் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். அதனாலதான் இங்க ஆன்டிபாடிஸே கிடையாது, பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் போத் ஆன்டிஜன். அப்ப அவனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறத அவனே பிளட்ல வச்சிருக்க முடியாது. ஸோ 0 ஆன்டிபாடிஸ் இன் ஏபி பிளட் குரூப், மறந்துடாதீங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம்? இங்க ஆன்டிபாடியே இல்லைங்க, ஆன்டிபாடியே இல்ல. அப்ப நீங்க எந்த பிளட் குரூப் கொடுத்தாலும் அதுக்கு எகெயின்ஸ்டான புரோட்டீன் ஏபி பிளட் குரூப்ல இல்ல, ஞாபகம் வச்சுங்க. ஆன்டிபாடியே கிடையாது. எங்க ஆன்டி பி இருந்தாதான் பிய கொள்ளுவான், ஆன்டி ஏ இருந்தாதான் ஏய கொள்ளுவான். இவன் ஆன்டிபாடியே இல்ல. அப்போ ஏபி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏ கொடுத்தாலும் ஆன்டி ஏ இல்ல, பி கொடுத்தாலும் ஆன்டி பி இல்ல, ஓல ஆன்டிஜனே இல்ல, நோ இஷ்யூஸ். அப்போ ஓ 3 பேருக்கும் கொடுத்துட்டான், ஓக்கும் கொடுத்துட்டான். யூனிவர்சல் டோனார் ஓ, டோனார்ல 2 ஓ இருக்கு, யூனிவர்சல் டோனார் ஓ, மறந்துடாதீங்க. ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டோனார்ல 2 ஓ வருது, யூனிவர்சல் டோனார் ஓ, டோனார் ஓ, ஓ போடு ஓ. ஓகே, ஓ பிளட் குரூப் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏபிக்கு ஆப்போசிட் ஓ, 0 ஆன்டிஜன், ஆன்டிஜனே இல்ல. ஆனா அங்க ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி பிளாஸ்மால இருக்கான், ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி பிளாஸ்மால இருக்கான். அப்ப இவனுக்கு ஏ கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏ பிளட் கொடுத்தா ஆன்டி ஏ போய் அட்டாக் பண்ணிடுவான், பி பிளட் கொடுத்தா ஆன்டி பி போய் அட்டாக் பண்ணுவான், ஏபி கொடுத்தா 2 பேரும் போய் அட்டாக் பண்ணுவான். சோ இவங்க ஏ கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியாது, பி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியாது பிளட், ஏபி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியாது, ஒன்லி ஓ, ஓ மட்டும்தான். ஓகேங்களா? சோ ஓ பிளட் குரூப்புக்கு ஓ பிளட் குரூப் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அப்ப யூனிவர்சல் ரெசிபியன்ட் யாருன்னா ஏபி பிளட் குரூப். ரெசிபியன்ட்னா ரிசீவ் பண்ணிக்கிறான் பாருங்க, யாருக்கிட்ட இருந்து வேணா பிளட் வாங்கிக்கலாம், யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிவர்சல் டோனார் யாருன்னா ஓ பிளட் குரூப். புரிஞ்சுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கலாம். You probably know that during blood transfusion என்ன அர்த்தம்னா blood donate பண்ணது, ஒருத்தவங்க blood வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கிறது. Blood transfusion, any blood cannot be used. The blood of the donor has to be carefully matched with the blood of the recipient before any blood transfusion to avoid severe problems of clumping. Clumpingனா RBC destroy ஆகிறது. RBC destroy ஆனிச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். The donor's compatibility is also shown in table 18.1. So யாருக்கு யார் பிளட் டொனேட் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கோம். From the above mentioned table, it is evident that O blood group can be donated to person with any other blood group, and hence O group is individuals are called universal donor. O blood group ஓட இருக்கிற பர்சனை யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். Person with AB blood group can accept blood from person with AB as well as other groups of the blood. AB பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வேணா வாங்கிக்கலாம், AB, AB, ஓன்னு யார்கிட்ட இருந்து வேணா வாங்கலாம். Therefore, such persons are called universal recipients. ஓகேங்க. டைம் என்ன ஆகுது? டைம் பாருங்க, டைம் என்ன ஆகுது? 6:15 ஆகுது. Heparin means anticoagulant. Heparin means anticoagulant. Raghuraman, thanks pa. Albumin increasing the volume of blood plasma. Blood plasma ஓட வால்யூம் albumin increase பண்ணுது. Thank you. ஓகே, சரி. இப்ப RH குரூப்பிங் முடிச்சிடலாம் இன்னைக்கு, இல்லைன்னா நமக்கு டைம் பத்தாம போயிடும். RH குரூப்பிங் முடிச்சுட்டு கோஆகுலேஷன் ஆஃப் பிளட் கூட முடிக்க ட்ரை பண்றேன் நான். ஓகே, another antigen. இது RH grouping. RH antigen similar to one present in rhesus monkeys, hence RH. அதாவது
ரீசஸ் மங்கீஸ்ங்கிற குரங்கு வகையில ஆர்ஹெச் ஆன்டிஜன்ங்கிற ஒண்ணு அவங்க பிளட்ல இருக்கு. ஸோ another antigen, the RH antigen similar to one present in rhesus monkeys. So rhesus monkeys ஓட பாடியில கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் RH ஆன்டிஜன் அதே மாதிரியே ஹியூமன் பீயிங்லயும் இருக்கு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கலாம். RH ஆன்டிஜன் is also observed on the surface of RBC of majority, nearly 80% of humans. Majority of humansல இந்த RH antigen இருக்கு. Such individuals are called RH positive. So red blood cells இருக்கு, அதோட சர்ஃபேஸ்ல RH antigen 80% of the personல find out பண்ணிருக்காங்க. அது இருந்தா RH positive. And those in whom this antigen is absent are called RH negative. யாருக்கெல்லாம் அந்த RH antigen இல்ல அவங்கலாம் RH negative. நெகட்டிவ்னா இல்ல, பாசிட்டிவ்னா இருக்கு. ஓகே. An RH negative person, if exposed to RH positive blood, will form specific antibodies against RH antigen. இப்போ ஒருத்தனுக்கு RH negative blood group இருக்கு, இவனுக்கு RH positive blood கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் வந்துடும், அந்த அலர்ஜிக் எஃபெக்ட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ an RH negative person, if exposed to RH positive blood, will form specific antibodies against RH antigen. இந்த RH ஆன்டிஜன் இதுல தாங்க RH ஆன்டிஜன் இருக்கு, இவனுக்கு ஆன்டிஜனே கிடையாது. இவனுக்கு பிளட் கொடுத்தா பிரச்சனையே இல்லை. பட் RH நெகட்டிவ்க்கு RH பாசிட்டிவ் பிளட் கொடுத்தான்னா இந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டா இவன் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதான் சொல்றாங்க. Therefore, RH group should also be matched before transfusion. Blood transport பண்றதுக்கு முன்னாடி அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், மேட்ச் பண்ணிடணும். ஏன்னா RH நெகட்டிவ் உள்ளவனுக்கு RH பாசிட்டிவ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம், பிரச்சனை வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RH பாசிட்டிவ்க்கு RH நெகட்டிவ் பிளட் கொடுக்குறான், பிரச்சனையே இல்லை. RH பாசிட்டிவ்க்கு இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. RH பாசிட்டிவ்க்கு RH நெகட்டிவ் பிளட் கொடுத்தா நோ இஷ்யூஸ். ஏன்னா RH நெகட்டிவ்ல என்ன இல்லை, ஆன்டிஜனே கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. பட் RH நெகட்டிவ்ல there is no ஆன்டிஜன். RH பாசிட்டிவ்ல ஆன்டிஜன் இருக்கான். இப்ப இவன் கிட்ட இருந்து RH பாசிட்டிவ் கிட்ட இருந்து RH நெகட்டிவ்க்கு நீங்க பிளட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடியை RH நெகட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவனுக்கு இந்த ஆன்டிஜன் புதுசு, அதனால ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவனுக்கு எகெயின்ஸ்டா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணா பிளட் கிளம்சி, இந்த ஆர்பிசிஸ் வந்து கிளம்சிங் ஆகிற அந்த பிரச்சனை வரும். ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகிற மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், சிவியர் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால RH ஆன்டிஜனையும் மேட்ச் பண்ணிட்டு தான், RH பிளட் குரூப்பையும் மேட்ச் பண்ணிட்டு தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும். A special case of RH incompatibility mismatching has been observed between RH negative blood of pregnant mother. இதெல்லாம் நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மதர் வந்து RH negative blood of pregnant mother with RH positive blood of the fetus. இப்போ இது அம்மாவோட வயிறு, பிரெக்னண்டா இருக்காங்க, உள்ள ஃபீட்டஸ் இருக்கு. ஓகேங்களா, உள்ள ஃபீட்டஸ் இருக்கு. அம்மா RH நெகட்டிவ், இந்த ஃபீட்டஸ் RH பாசிட்டிவ். சார் அம்மா நெகட்டிவ், குழந்தை எப்படி பாசிட்டிவா வந்துச்சு? அப்பாவா இருக்கிறாரு இல்லையா, ஸ்பெர்ம் வந்திருக்கும் இல்லையா அப்பா கிட்ட இருந்து, அவரு RH பாசிட்டிவா இருந்திருப்பாரு. அவரோட குரோமோசோம்ல RH பாசிட்டிவ்கான குரோமோசோம் இருந்திருக்கும். அதுதான் விஷயம். இப்ப மதர் RH நெகட்டிவ், இந்த இதுல இருக்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மதர் இஸ் RH நெகட்டிவ், அம்மா RH நெகட்டிவ், வயிற்றுல வளர்ற கரு குழந்தை RH பாசிட்டிவ். விஷயம் இதுதான், புரிஞ்சுக்குங்க. சரி, RH antigens of the fetus do not get exposed to RH negative blood of the mother in the first pregnancy, as the two bloods are well separated by placenta. இந்த பிளாசண்டாங்கிறது, இந்த பிளாசண்டா வழியா தான் மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு ஃபுட்டு போகும். ஸோ அந்த குழந்தையோட பிளட் RH பாசிட்டிவ், அம்மாவோட பிளட் RH நெகட்டிவ். அம்மா கிட்ட இருந்து தான் குழந்தைக்கு என்ன போகுது,
ஃபுட்டு நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளாசண்டா வழியா போயிட்டு இருக்கு. ஸோ குழந்தையோட ஆர்ஹெச் பாசிட்டிவும் அம்மாவோட ஆர்ஹெச் நெகட்டிவும் எக்ஸ்போஸ் ஆகிக்காது. இப்ப நீங்க கேட்பீங்கல்ல, குழந்தைக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ், அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் அம்மா ஆர்ஹெச் நெகட்டிவ், அப்ப அம்மாவுக்கு பிரச்சனை வருமே. ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு தான் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? இப்ப குழந்தை ஆர்ஹெச் பாசிட்டிவ் கரு, அம்மா ஆர்ஹெச் நெகட்டிவ், ரெண்டு பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. பிளாசண்டா மூலியமா செப்பரேட்டடா இருக்கும். பிளாசண்டா வழியா அம்மா கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் குழந்தைக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே அம்மா வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் தான், பிளட் ஆர்ஹெச் பாசிட்டிவ் குழந்தைக்கு பண்ணாலும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. குழந்தை ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ் கேன் நாட் ஹார்ம் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம சர்வைவ் ஆகுறாங்க. ஓகே, ஹவெவர் டியூரிங் த டெலிவரி இப்பதான் பிரச்சனை. குழந்தைய பிளாசண்டாவை கட் பண்ணி குழந்தைய வந்து பிரிச்சு எடுப்பாங்க அம்மா பாடியில இருந்து. டெலிவரி ஆகிறான், வெளியே வரான். டியூரிங் த டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்ட் there is a possibility of exposure of the maternal blood to small amount of the RH positive blood from the fetus. So குழந்தையோட RH பாசிட்டிவும் அம்மாவோட RH நெகட்டிவும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு, மீட் பண்ணிக்கிறதுக்கு, மிக்சிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா குழந்தை பிறக்கும்போது அம்மாவுக்கு ப்ளீடிங் ஆகும். அப்ப குழந்தைக்கும் பாடியில அந்த பிளாசண்டாவை கட் பண்ணும்போது அதோட பாடியில இருந்தும் பிளட் வெளியே வரும். அப்ப அம்மாவோட ஆர்ஹெச் நெகட்டிவும் குழந்தையோட ஆர்ஹெச் பாசிட்டிவும் மிக்சிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. எப்போ? டெலிவரி அப்ப. இன் சச் கேசஸ் த மதர் ஸ்டார்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இன் ஹர் பிளட். இப்போ குழந்தையோட ஃபர்ஸ்ட் பையனோட குழந்தையோட ஆர்ஹெச் பாசிட்டிவும் அம்மாவோட ஆர்ஹெச் நெகட்டிவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இவன் அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு அகைன் ஆர்ஹெச் நெகட்டிவ்லயே என்ன பண்ணிடுறாங்க, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவை அந்த அளவுக்கு பாதிக்காது, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கு. ஏன்? ஆர்ஹெச் பாசிட்டிவ் கொஞ்சூண்டு ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு வந்துச்சு, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வந்துச்சு. நிறைய அளவு கொடுத்தாதான் பிரச்சனை. கொஞ்சூண்டு அளவு போகும்போது இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் வந்து ஆன்டிபாடிஸை டக்கு 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 டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களை அழிச்சிடும், கொஞ்சூண்டு பிளட்டை. இப்போ விஷயம் என்னன்னா, ஆர்ஹெச் நெகட்டிவ் ரெடியா போர் வீரர்களை தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த போர் வீரர்களுக்கு பேர் என்ன? ஆன்டிபாடிஸ். இன்னொரு தடவை எவனாவது ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்தினா வந்த உடனே உன்னை கொன்றுவோம், டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம்னு ஆன்டிபாடிஸ் இப்ப ப்ரிப்பேர்டா இருக்கு. குழந்தைகிட்ட இருந்து எக்ஸ்போஸ் ஆன ஆர்ஹெச் பாசிட்டிவ் டெஸ்ட்ராய் ஆனது மட்டும் இல்லாம ப்ரிப்பேர்டா மெமரி செல்ஸ்ன்னு சொல்லி படிப்பீங்க, டீடைலா படிக்கும் போது மெமரி செல்ஸ்னு. மெமரி செல்ஸ்ங்கிறது என்ன? ஆல்ரெடி வந்து ஆன்டிஜென்க்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வந்திருக்கும். திடீர்னு அந்த ஆன்டிஜென் வரும்போது ரெடிமேடா இருக்கிறதுனால போய் அட்டாக் பண்ணி சாவடிச்சிடும். இந்த வேக்சினேஷன்லாம் அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இன் கேஸ் ஆஃப் ஹர் சப்சீக்வெண்ட் பிரெக்னன்சி, அடுத்து இன்னொரு குழந்தை அவங்களுக்கு பிறக்க போகுது. த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் த மதர், ஆர்ஹெச் நெகட்டிவ் மதர் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, கேன் லீக் இன் டு பிளட் ஆஃப் த ஃபீட்டஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் அண்ட் டெஸ்ட்ராய் த ஃபீட்டல் ஆர்பிசிஸ். ஸோ இப்போ அடுத்து கருவுறாங்க. அந்த கருவுறும் போது அந்த கருவும் ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு, அந்த ஃபீட்டஸ். அப்படி ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கும்போது இவங்க ஆர்ஹெச் நெகட்டிவ்ல என்ன வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை கிட்ட இருந்து வந்ததுனால ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த ஆன்டிபாடிஸ் குழந்தைய போய் கருவுல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திஸ் குட் பி ஃபேட்டல். ஃபேட்டல்னா உயிரே போயிடும், டெட் டு த ஃபீட்டஸ், ஆர் குட் காஸ் சிவியர் அனீமியா. அனீமியானா ரெட் பிளட் செல்ஸ் இல்லாம போயிடும், அதான் அனீமியா, சிவியர் அனீமியா. And jaundice, manjakamala to the baby. This condition is called erythroblastosis fetalis. ஏன்? fetus கருவுல ரெட் பிளட் செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகி போயிடுது, அனீமியா வந்துருது. அதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ்னா ரெட் பிளட் செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுறது, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். திஸ் கேன் பி அவாய்டட் பை administering anti-RH antibodies to the mother immediately after the delivery of the first child. So குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட பிளட் குரூப்பை எடுத்து பார்க்கணும். ஆர்ஹெச் பாசிட்டிவ், அம்மா ஆர்ஹெச் நெகட்டிவ், உடனே அந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புல வந்து ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸ் இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டா இன்ஜெக்ஷன் போடும். ஸோ உடம்புல அந்த மதரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டா இருக்க ஆன்டிபாடிஸை பூரா ஆன்டி
எகெயின்ஸ்ட் பிளஸ் எகெயின்ஸ்ட், நெகட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ், போய் அது சரி பண்ணிடும், அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ செகண்டா அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆனா கூட எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இப்ப விஷயம் ஷார்ட்டா சொல்றேன், மதர் RH நெகட்டிவ், அவ்வளவுதான். சி RH பிளட் குரூப்பிங்ல எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்க்கான விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அம்மா RH நெகட்டிவ், கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. அம்மா RH நெகட்டிவ், கருவுற்று இருக்கிறாங்க RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அம்மா கிட்ட இருந்து போறது RH நெகட்டிவ், RH பாசிட்டிவா எதுவும் பண்ணாது. பட் டெலிவரி அப்போ குழந்தையோட RH பாசிட்டிவ் அம்மாவோட RH நெகட்டிவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மிக்ஸ் ஆகிறது எவ்வளவு ஆகும், கொஞ்சமா மிக்ஸ் ஆகும். கொஞ்சமா மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அம்மாவோட RH நெகட்டிவ் அந்த RH பாசிட்டிவான ஆன்டிஜன் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றது மட்டும் இல்லாம ஆன்டிபாடிஸை ரெடியா வச்சிருக்கும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம எதுவும் செக் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது பிரெக்னன்ட் ஆகும்போது குழந்தை RH பாசிட்டிவா இருந்தா, கரு RH பாசிட்டிவா இருந்தா அம்மா கிட்ட இருந்து இந்த பிளாசண்டா மூலியமா போகக்கூடியதுல அந்த ஆன்டிபாடிஸ் போய் 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 அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ், அனீமியா, சிவியர் அனீமியாவெல்லாம் ஏற்படுத்தி அந்த குழந்தை கருவிலேயே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பிறந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடும். கொஞ்ச நாள்னா ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 1 or 2 daysல இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பேரு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். சரி, இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸை எப்படி குணப்படுத்துறது, வராம தடுக்கிறது? அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனிச்சுல்ல, அப்ப குழந்தையோட பிளட் RH பாசிட்டிவ், அம்மாவுக்கு RH நெகட்டிவ்னா அம்மா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, RH ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா போதும். அதுக்குரிய மருந்துக்கு பேரு ஆன்டி RH ஆன்டிபாடிஸ். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டா RH எகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸை பூரா போய் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்த குழந்தை RH பாசிட்டிவா இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், இதுல உங்களுக்கு எந்த டவுட் வராது, கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். இது ரொம்ப சிம்பிள், இதை முடிச்சிடலாம் கையோட. அடுத்து நம்ம வந்து 18.2 தான் நடத்தணும். கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. சார் ரொம்ப போர் அடிக்குது சார், வள போகுது சார் நினைக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்ட் படிக்கல. இருக்கு இதுலயும் கான்செப்ட், இந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், டபுள் சர்க்குலேஷன்லாம் கான்செப்டா படிக்கும்போது கம்மியா படிக்கலாம். பட் இந்த மாதிரி தியரிட்டிக்கலா பாயிண்டா படிக்கும்போது படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, யூ நோ தட் வென் யூ கட் யுவர் ஃபிங்கர் ஆர் ஹர்ட் யுவர் செல்ஃப், ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் அவன் கொடுத்துருக்கான், your wound does not continue to bleed for long time. அதுவே தெரியாம கட் ஆயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்றாங்க அவங்க. வேணும்னே நம்ம கட் பண்ணிக்க போறது இல்ல. பிளேட் எடுத்து கீறிக்கிறான், லூஸ் ஆடா நீ, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது, இவன் பிளேட் எடுத்து கீறிக்கிறான். அவாய்ட் பண்ணவங்க முன்னாடி உங்க கெத்த காமிச்சு இந்த பையனை போய் மிஸ் பண்ணிட்டமேன்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்காம காயப்படுத்திக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க வந்து இன்னும் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணது, அந்த பொண்ணு வேணான்னு சொன்னது கரெக்ட் தாங்கிறத ப்ரூஃப் பண்றீங்க. அந்த பொண்ணு எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண. என் கிளாஸ்ல ஒரு பையன் அந்த மாதிரி பண்ணிக்கிறான். என்னோட 11th பையன், என்னோட கிளாஸ் பையன் பண்றான் அப்படி. எனக்கு அவன்ட்டு தான் சொன்னேன், அந்த பொண்ணு உன்னை அவாய்ட் பண்ணது கரெக்ட் தாங்கிறத நீ ப்ரூஃப் பண்ணி காமிக்கிற. ஆமா, நீ ஒரு லூசு, இமோஷனல் இடியட்ஸ் கேன் நாட் ப்ரூஃப் தெம் செல்ஃப். வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இமோஷனல் ஃபீலிங்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே இருக்க வேண்டியதான், புவராகவே இருக்க வேண்டியதான். ஒரு சாதிக்கெல்லாம் முடியாது. இமோஷனலா இருக்கவங்களோட, இமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கவங்களால. உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, நீ என்ன வேணாம்னு சொல்லுன்னா, நீ டஸ்ட், இந்த தூசு இருக்குல்ல, அதை விட கேவலமான ஆளாதான் நான் ஒண்ணு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடணும். நம்மளை மதிக்காதவங்களை நம்ம எதுக்குங்க மதிக்கணும்? உங்களை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவாய்ட் பண்றாங்க, நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. எனிவே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. டஸ் நாட் கண்டினியூ டு ப்ளீட் ஃபார் லாங் டைம் பிகாஸ் அது வந்து கிளாட் ஆயிக்கும். யூஸ்வலி த பிளட் ஸ்டாப்ஸ் ஃப்ளோயிங் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிளட் வந்து நீங்களே கட் பண்ணாலும், அது இல்ல தெரியாம கட் பண்ணிக்கிட்டாலும், இந்த கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்றீங்க, தெரியாம கையில காயம் பட்டுட்டாலும் ப்ளீடிங் வந்து கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடும், நின்றும். Do you know why blood exhibits coagulation or clotting in response to injury or trauma? ட்ராமானா ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா ப்ளீடிங் ஆகிறது, பயங்கரமா காயமாயிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நம்ம பிளட்ல வந்து கோஆகுலேஷன், பிளட் உறைஞ்சு போகும், கிளாட் ஆகும். This is a mechanism to prevent excessive loss of blood from the body.
சோ நம்ம பாடியில இருந்து பிளட் எக்ஸஸா லாஸ் ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அதை தடுக்கிறதுக்காக you would have observed a dark reddish brown scum. ஸ்கம்னா காஞ்சி, பிளட் காயமான இடத்துல பிளட் காஞ்சி போய் திக்கா அந்த ஒரு பிரவுன் கலர்ல ஆயிடும், அதான் ஸ்கம். அதை பேத்து எடுப்பாங்க நம்ம ஆளுங்க, அந்த காஞ்சி போனதை அப்படி பேத்து எடுப்பாங்க, எடுக்கக்கூடாது பட் எடுப்பாங்க. Scum formed at the site of the cut or an injury over a period of time. ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா அந்த இடத்துல காஞ்சி போயிடும். It is a clot or coagulum formed mainly of a network of threads called fibrin, the fibrin, in which dead and damaged formed elements of blood, red blood cells, white blood cells, platelets, that are dead and damaged things are trapped, so that அங்க coagulate ஆகி blood release ஆகிறத அதுவே தடுக்கும். Fibrins are formed by the conversion of inactive fibrinogen. இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பெப்சினோஜன், நோ வருது, பெப்சினோஜன், ட்ரிப்சினோஜன், இதெல்லாம் ப்ரோ ஃபார்ம், இன்ஆக்டிவ் ஃபார்ம். பெப்சின் ஆக்டிவ், பெப்சினோஜன் இன்ஆக்டிவ், ட்ரிப்சின் ஆக்டிவ், ட்ரிப்சினோஜன் இன்ஆக்டிவ், ஃபைப்ரினோஜன் இன்ஆக்டிவ், ஃபைப்ரின் ஆக்டிவ். நோஜன் முடிஞ்சா இன்ஆக்டிவ், மறந்துடாதீங்க. சோ ஃபைப்ரினோஜன் இன்ஆக்டிவ்ல இருக்கு, அது ஆக்டிவா இருக்க ஃபைப்ரின். ஓகேங்களா? ஃபைப்ரினோஜன் இன் த பிளாஸ்மா பை த என்சைம் த்ரோம்பின். சோ த்ரோம்பின்ங்கிற என்சைம் தான் ஃபைப்ரினோஜனை ஆக்டிவ் ஃபார்முக்கு மாத்துது, ஃபைப்ரினா மாத்துது. எப்பவுமே ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா இருக்கக்கூடாது, பிளட் உள்ளேயே கிளாட் ஆகி போய் பிரச்சனை ஆயிடும், பாடிக்குள்ளேயே கிளாட் ஆயிடும். க்ளோஸ்டா இருக்க வரைக்கும் அது ஃபைப்ரினோஜனா இருக்கணும். கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் ஃபைப்ரினோஜனை த்ரோம்பின் அப்படிங்கிற என்சைம் வந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஓகே. Thrombins in turn are formed from another inactive substance present in the plasma called prothrombin. Pro வந்துட்டா inactive தான். செல்போன்ல தான் ப்ரோனா அட்வான்ஸ்டு ஃபார்ம், எலக்ட்ரானிக்ஸ்ல தான் ப்ரோனா அட்வான்ஸ்டு ஃபார்ம். அந்த ஐபோன் 13 ப்ரோ, ஐபோன் 14 ப்ரோனா காசு ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அதுல அதிகமான இன்பில்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பான், சிப் எல்லாம். பட் ஹியூமன்ல அது நெகட்டிவ், அப்படியே ஆப்போசிட். ப்ரோ ஹார்மோன் அப்படின்னா இன்ஆக்டிவ், ப்ரோ என்சைம் அப்படின்னா இன்ஆக்டிவ், ப்ரோ த்ரோம்பின் அப்படின்னா இன்ஆக்டிவ். அதுல இருந்து த்ரோம்பின்ஸ் ஆக்டிவ் ஃபார்முக்கு வருது. An enzyme complex thrombokinase is required for the above reaction. ப்ரோத்ரோம்பின்ல இருந்து த்ரோம்பின் வரத்துக்கு, ஆக்டிவ் த்ரோம்பின் வரத்துக்கு த்ரோம்போகைனேஸ் வேணும். ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரின் வரத்துக்கு த்ரோம்பின் என்சைம் வேணும், மறந்துடாதீங்க. ஓகே. இந்த மாதிரி உங்களை 2-3 விஷயம் கொடுத்துருக்க இடத்துல இருந்து தான் நீட் கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அங்கதான் நம்ம கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. This complex is formed by a series of linked enzymatic reaction. Cascade processனா ஒண்ணும் இல்ல, அடுத்து நடந்தா next நடந்துச்சுன்னா அதை cascade process அப்படிம்பாங்க. Involving a number of factors present in the plasma in an inactive state. So அந்த பிளாஸ்மால number of factors வந்து inactive stateல இருக்கு. அது பிளட் அந்த காயமான இடத்துல பிளட் கிளாட் ஆகும்போது அந்த சமயத்துல மட்டும் அது ஆக்டிவா மாறதுக்கு கேஸ்கேட் ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் நடக்குது. An injury or trauma stimulates the platelets in the blood to release certain factors. Factors நம்ம படிச்சோம் இல்லையா, ஃபேக்டர்ஸ்னா அந்த கோகுலேஷனுக்குன்னு உள்ள ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து அந்த ஃபேக்டர்ஸ் வந்து மெக்கானிசம் ஆஃப் கோகுலேஷனை ஆக்டிவேட் பண்ணுது. Certain factors released by the tissue at the site of injury also can initiate coagulation. So அந்த டிஷ்யூல இன்ஜூர் பண்ண இடத்துல சில ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஆகி அதுவும் அந்த பிளட் கிளாட்டிங்க ப்ரமோட் பண்ணிவிடும், கோகுலேஷனை ப்ரமோட் பண்ணிவிடும். Calcium ions plays a very important role in clotting. So blood clotting to calcium is very important. So with this today's class நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு லிம்ஃப்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தினதெல்லாம் இன்னைக்கே நீங்க போய் ரிவைஸ் பண்ணி பாத்துருங்க. இதுக்குரிய கொஸ்டின்ஸை முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி, நீங்க நெக்ஸ்ட் உங்க ஒர்க்கை பார்க்கலாம். இங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, லீவ் விட்டாங்கன்னா பரவாயில்ல. லீவ் விடுவாங்களா என்னன்னு தெரியல, மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யுது, சத்தம் கேட்குது. பனி பெய்யுது, மழை பெய்யாதுன்னு நினைச்சேன். ஓ சாரி, மழை பெய்யல, அது என்னது டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது. கொஞ்ச நேரத்துல ஏமாந்துச்சனே. சரி, ரகுராமன் சொல்லுங்க, என்ன டவுட்? ஒரே நிமிஷம், ரகுராமனுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. சார் ஒரு டவுட் சார். சார் பிளட் குரூப் ஏபி இருக்குல்லங்க சார்,
டவுட்டுங்க, அது மட்டும் எடுங்க சார். சார் அதுல வந்து ஆன்டிபாடிஸ் எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்களேங்க சார். இப்போ வந்து பிளட் வந்து ஏ பி ஓ யார் வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்லங்க சார். ஆமா தம்பி. அப்போ வந்து ஏவோட பிளாஸ்மால வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும் தானேங்க சார். இப்போ ஏலையும் பிலையும் பிளாஸ்மால ஆன்டிபாடிஸ் இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் வராதாங்க சார் டொனேட் பண்றப்ப? அதாவது இவங்க ரிசீவ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட ஆன்டிஜென் இருந்தாதான் அது போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஆன்டிஜெனே இல்லைங்கும் போது வெறும் ஆன்டிபாடி எதுவும் பண்ணாது. ஆன்டிபாடிக்கு தான் சண்டை. ஆன்டிபாடி கேன் டூ. ஆன்டிபாடி போயிட்டு அவனுக்கு சண்டை பண்ணணும். சார் பிரேக் ஆகி வருதுங்க சார் நீங்க பேசுறது. ஆன்டிபாடி இருக்கா, அவனுக்கு அவன் யாருக்கு எகென்ஸ்டா இருப்பானா ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டா தான் இருப்பான். ஆன்டிஜனே இல்லாதப்ப வெறும் ஆன்டிபாடி போய் எதுவும் பண்ண மாட்டான். ஓகே ஓகே, இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல்.